என் வாய்க்கு ஃபர்ஸ்ட் பூட்டை போடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்? தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை பேசிரும். ஒரு ஆட்லாம் ஒரு வாய்க்கு போடுங்க பூட்டு அப்படின்னு சொல்லி. தாவீது இங்க சொல்றாரு, கர்த்தாவே என் வாய்க்கு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, காவல் வச்சிருங்க. இல்ல நம்ம பண்ண வேண்டிய ஜெபமும் இதான். என்னால என் வாய் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. கைய வாயில வச்சு சொல்லணும் டெய்லி என்னது, கர்த்தாவே என் வாய்க்கு என்ன பண்ணிருங்க, காவல் வச்சிருங்க. எந்தெந்த விஷயத்துல நம்ம வாய்க்கு காவல் வைக்கணும் அப்படின்னா, தூஷிக்கிற விஷயத்துல முதல்ல நம்ம வாய்க்கு காவல் வைக்கணும். அந்த தூஷணம் யாரை பத்தி வேணா இருக்கலாம். ஆண்டவரை என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் தூஷிச்சிடக்கூடாது. தேவ ஊழியர்களை தூஷிச்சிட கூடாது, மற்ற மனுஷர்களை தூஷிச்சிட கூடாது. பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுற காரியம் இன்னொருத்தவங்களை காயப்படுத்துமா, அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுமான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கஷ்டம் தான், ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுமே தவிர கீழே போயிட்டு இருக்க கூடாது. நம்ம யாரை பத்தி வேணா பேசலாம், அவங்கள பத்தி ஃபுல் ப்ரூஃபோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நேத்து ராத்திரி அவங்க ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு நாம பேசினது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? ரெண்டாவது விஷயம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் யார்கிட்டயும் என் லைஃபை பத்தி ஓவர் ஷேர் பண்ணாதபடிக்கு என் வாயின் வார்த்தைக்கு காவல் வைங்க. இப்ப ஏவாளுக்கு என்ன பிரச்சனை? ஓவர் ஷேரிங்னா ஏவாளுக்கு பிரச்சனை. தேவையில்லாத ஒரு நபர் கிட்ட தன் வாழ்க்கை குறித்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணதான் பிரச்சனையா முடிஞ்சது. நான் யார்கிட்டயும் என் லைஃப்ல இருந்து தேவையற்ற டீடைல்ஸ் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் வாய்க்கு என்ன பண்ணுங்க, காவல் வைங்க. என் உதடுகளின் வாசல்களை என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம வாய்க்கு என்ன பண்ணணும், காவல் வைக்கணும். மூணாவது, நம்ம கேஷுவலா பேசினாலுமே சரி, கலரை பத்தியோ கேஸ்ட பத்தியோ பேக்ரவுண்ட பத்தியோ தேவையற்ற வார்த்தைகள் நம்ம வாயில வந்து அவங்களை இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி வார்த்தைகள் என் வாயில இருந்து வரக்கூடாது. ஏசப்பா என் வாய்க்கு என்ன பண்ணுங்க, காவல் வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். நாலாவது காரியம், பொய்யான வார்த்தைகள் என் வாயில இருந்து வராதபடிக்கு என் வாய்க்கு என்ன பண்ணுங்க, காவல் வைங்க. வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், பொய்யர்கள்லாம் எங்க பிரவேசிப்பாங்களாம், நரகத்துல பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அஞ்சாவது, கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு என் வாய்க்கு என்ன பண்ணுங்க, காவல் வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்லணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த நாள்ல நீங்க சொல்ல போறீங்க, உங்க வாயில கை வச்சுட்டு கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைங்க.